பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரலோக தேவரே ஆராதனை, வல்லவரே வாக்கு மாறாதவரே, கருணையின் சிகரமே ஆராதனை, வல்லவரே வாக்கு மாறாதவரே, கருணையின் சிகரமே ஆராதனை, அருளினம் வழிகளில் காப்பவரே, இருதயத்தால் உமக்கு ஆராதனை, அருளினம் வழிகளில் காப்பவரே, இருதயத்தால் உமக்கு ஆராதனை, 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 துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரலோக தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்லாக்கியத்துக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்க பரலோக நேசரை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே, உம்மை உயர்த்தத்தக்கதாக ஆண்டவரே, உமக்கு எங்களுடைய மகிமையை செலுத்தத்தக்கதாக தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீ உன்னத தெய்வம் ஆண்டவரே, நீ உயர்ந்தவர் ஆண்டவரே, நீ மகிமையில் சிறந்த தெய்வம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை கண்டு எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே, எங்கள் கட்டுகளிலிருந்து எங்களை கட்டவிழ்த்த தெய்வம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you Father. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவர் என் காலை வேளையில மிகவும் தெளிவாக என்னோடு கூட சில காரியங்களை பேசினார். தேவ சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிற வேளையில அநேகர் உதவிக்காக எதிர்பார்த்திருக்கிற ஒரு சூழ்நிலை. மனுஷன் எனக்கு செய்வானா என்று சொல்லி, அவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. தேவன் சொல்கிறார், நான் உனக்கு சகாயர் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு சகாயரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், ஆனா என் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு சகாயர், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறார். தேவன் சொல்கிறார். தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கரங்களை தட்டி நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you Father, thank you Father, thank you my Lord. ஹல்லேலூயா. நீங்க தந்த வாக்குத்தத்தத்தை நான் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அபிதமாய் செய்ய போறபடியா ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு சகாயரா இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை தேவன் துடைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கட்டுகளிலிருந்து கட்டவிழ்த்தீர் ஆண்டவரே. பிரச்சனைகளை மாற்றினீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகிமையின் பிரசனம் எங்கள் மத்தியில கடந்து வந்தபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துல எத்தனையோ பேர் வாஞ்சித்தும் இந்த காரியம் அவர்கள் வாழ்க்கையில் இல்லாத போது எங்களுக்கு ஆண்டவரே தயவாக கிருபையாக இறங்கி இந்த ஸ்லாக்கியத்தை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க நன்மை செய்கிறவரா இந்த உலகத்துல சுற்றி திரிந்தீங்க. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சகாயரா இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உம் சமூகத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி கிடைக்காதா, தேவன் எனக்கு இறங்க மாட்டாரா என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில தேவன் இரக்கம் பாராட்டினீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம் சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். மீதியான நேரத்தை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். வந்து இருக்கிறவர்கள் ஒருபோது நாங்கள் வெறுமையாக போனோம் என்றாதபடி தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவர்களை அனுப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அவ்விதமாய் நிற்கிற வழியிலே சங்கீதம் 32 நாம் வாசிப்போம். மாறி மாறி வாசிப்போம். சகோதரர் குமார் அவர்கள் வந்து வாசிப்பாங்க. நாம் வாசிக்கும்படியான சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். சங்கீதத்துல 32:6 வாசித்தது போல, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சகாயம் பெற்ற மனுஷன் ஒரு காலமும் பயப்பட தேவையே இல்லை. எத்தனை பெரிய ஜலப்பிரகாயம் வந்தாலும் அவனை அசைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு நாங்கள் புதிதாக வந்திருக்கிறோம் சொல்கிறவர்கள் இருப்பீங்கன்னா தயவு செய்து எந்திரிக்கும்படியா கேட்கிறேன். உங்களை சபையாக வாழ்த்தி நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் போதகர் மற்றும் விசுவாச குடும்பங்கள் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் ஆராதனையில தொடர்ந்து பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை வாழ்த்தி கேட்கிறோம். உங்கள் கரங்களில் ஒரு அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல 2 பகுதிகள் உண்டு. ஒரு பகுதியில எங்களுடைய ஆராதனை ஒழுங்குகள் உண்டு. மறுபகுதியில உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு தருவீர்களானா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் அது ஏது உள்ளதாக இருக்கும். தயவுசெய்து நீங்க நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீங்கன்னா எந்திரிக்க முடியாது கேட்கிறேன். உங்களை நாங்கள் வாழ்த்த விரும்புகிறோம். மேரேஜ் அனிவர்சரி இவர்களுக்காக சகோதரி ஜோதி அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஸ்தோத்திரன் தாப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற என் ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. ஆராதனையில் ஆண்டவரே, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய் ஆண்டவரே, உடைய தொடுதலை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கும்படியா கர்த்தர் தந்த பிரதான கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரையா. இந்த நாளில் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே புதிதாய் கடந்து வந்திருக்கிற அருமை சகோதர சகோதரிகளுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. உடைய சமூகத்தில் ஆண்டவருடைய நோக்கத்தோடும் உடைய சித்தத்தோடும் உடைய பிள்ளைகளை இந்த இடத்தில் நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காய் உமக்கு நன்றியப்பா. உம்மிடத்தில் வந்த பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் அனுப்புகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திர ராஜா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளில் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தொடர்ந்து சபைக்கு வரவும் சத்தியத்தை அறியவும் இயேசுவை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே தொடர்ந்து வாழ்க்கையில ஒரு மாறுதல்களை ஆண்டவரே மாற்றத்தையும் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் நீர் உண்டாக்குகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். இவர்கள் மூலம் இவர்களுடைய சந்ததிகளும் ஆண்டவரே இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்கிறபடியால் நன்றி. வேலை செய்கிற இடங்களுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறபடியால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரையா அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமை சகோதர சகோதரிகளுக்காய் பிள்ளைகளுக்காய் மக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்களிலும் எல்லாம் ஆண்டவரே தகப்பன் தன் தோளில் சுமந்த வண்ணமான பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழி நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரே அவனை சுகமாய் வழி நடத்தினபடியால் நன்றியோடு துதிக்கிற ராஜா.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையுடைய பிள்ளைகளை தொடர்கிறபடியால் நன்றி செலுத்துறோம். இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக கர்த்தரீர் ஆசீர்வதித்து தருகிறபடியால் நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பாவுக்கு நன்றி செலுத்துறோம். திருமண ஆண்டுக்குள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற ஆண்டவரே தம்பதிகளை இயேசுவின் நாமத்தால் வாழ்த்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ராஜா. பிள்ளைகளை ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தொடட்டு அப்பா. கர்த்தர் ஆபிரகாமை சாராளை ஆசீர்வதித்த தேவன் இந்த பிள்ளையுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆண்டவரே. கடந்த நாட்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள் ஆண்டவரே பிரவேசித்த ஆண்டவரே அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கட்டளிடுகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். முற்றிலுமாவுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிற ராஜா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதிக்கான மகிமை எல்லாம் குரோருக்கே செலுத்துறப்பா. இயேசுவின் மூலம் ஜபங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே, ஆமென். நாம் அப்படி ஜப வழியில் இருக்கிற போது விசேஷ குறிப்புக்காய் சகோதரன் சாம்ராஜ் அவர்கள் நமக்கு ஜபத்தை நடத்துவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட எங்க சபையில வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜப குறிப்புக்காய் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். தேவன் தானே ஒவ்வொரு ஜப குறிப்பையும் கேட்டு கர்த்தாவே அற்புதம் செய்ய போற தெய்வக்காய் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. 13ஆம் தேதி தாயகத்திலிருந்து வரும் அப்பா எங்களுடைய போதகர் குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே அப்பா நல்ல பிரயாணத்தை வாய்க்கப்பட முடியாது உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல டேக் ஆஃப் நல்ல லேண்டிங் கொடுக்க முடியாது உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிரயாணத்தில் கர்த்தல வரும்போது அப்பா நல்ல கம்ஃபர்டபுளா வர ஆவியானவரே நீங்க அற்புதம் செய்ய முடியாது உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீரே சகலத்தையும் பொறுப்பெடுக்க முடியாது உம்முடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூடப்பா எங்க சபையில அப்பா +2 அப்பா 10th எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் அப்பா பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த எக்ஸாமை கர்த்தாவே ஞானத்தோடு எழுத ஆவியானவரே நீர் கிரியை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஞானத்தை கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஞாபக சக்தியை கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எக்ஸாம் நாட்களிலே கர்த்தாவே எந்த பலவீனம் அணுகாதபடி கர்த்தாவே நீரே வேலை அடைத்து ஒவ்வொரு ஹல்லேலூயா கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வெற்றிகளை கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மே ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆராதிக்காத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க முடியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளையினுடைய கர்த்தாவே அப்பா இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து கர்த்தாவுடைய தலையை உயர்த்த முடியாய் உம்முடைய சமூகத்திலேப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட சகோதரர் லூர்துவின் மாமா ஆல்பர்ட் ஜெயராஜன் மறைவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மறைவில் வாட அந்த குடும்பத்தை தகப்பனே நீரே கர்த்தாவே அப்பா ஆறுதல் தெய்வமாய் இருந்தப்பா ஆற்றி தேர்ச்சி அரவணைக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் அப்பா மன சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவே நீரே அந்த குடும்பத்தை ஆளுகை செய்து வழிநடத்த முடியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. சபையில கர்த்தாவே பாரத்தோடு வருத்தத்தோடு அப்பா ஹலோ ஜெப குறிப்பு வைக்க முடியவில்லை என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு நீங்க கர்த்தா விடுதலை கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சகலத்தையும் வல்ல கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். நாம் அமர்வோம். இப்போது பாடல் பாடுகிற வழியில கர்த்தர் கண்டு காணிக்கை சேர்க்கிறோம். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்ந்தல் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்ந்தல் அலைகளை தடுத்து நடுவழி விடுத்து அலைகளை தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கர்த்தரே கடத்திய சென்ற